ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 24/7 வந்து க்ராசரிக்கான டாஸ்க் நடந்துச்சு. அதில் வந்து பிக் பாஸ் வந்து எல்லாருக்குமே நோஸ் கட் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். இதை தீபக்லாம் வந்து செம்ம நோஸ் கட் வாங்கினாருன்னு தான் சொல்லணும். ஆனால் இதெல்லாம் 1 ஹவரில் காட்டுவாங்களான்னு தெரில. 1 ஹவரில் காட்டினா தீபக் சார் இமேஜ்லாம் என்ன ஆகிறது? அதுவும் தீபக் ரொம்ப சொம்பு தூக்குனா ஜாக்லினுக்கும் நோஸ் கட் கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது க்ராசரி டாஸ்க் பார்த்திங்கன்னா அது ஒரு மினி ஃபுட்பால் அந்த மாதிரி தான் இருந்தது. குட்டியாக இருந்தது அந்த ஃபுட்பாலு. அதை வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே வச்சுட்டு அந்த சர்க்கிளை சுற்றி கோன்ஸ் வச்சிடுறாங்க. இந்த டிராஃபிக் கோன்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோன்ஸ் வச்சிடறாங்க. அதில் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க 2500 அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அந்த ஃபுட்பால் அடிக்கணும். பட் ஆனால் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களை அப்படியே சுற்றி விடணும். இந்த பெயிண்ட் டாஸ்க் நடந்துச்சு பார்த்தீங்களா, 5 ரவுண்டு கண்ணை கட்டி சுற்றி விட்டு அந்த மாதிரி தான் வந்து சுற்றி விடணும். அதாவது 15 ரவுண்டு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கோனை அவங்கள அடிக்க விடணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த டாஸ்க்கை படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா 15 ரவுண்ட் அப்படின்னு ஒரு 5 ரவுண்ட் சுற்றினாலே கொஞ்சம் ஒரு மாதிரி கேர் ஆகிடும். அப்படிங்கும்போது 15 ரவுண்ட் சுற்றி விடணும் அப்படின்னு 15 வாட்டி சுற்றி விடணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து இது ரொம்ப சௌந்தர்யா தான் டாஸ்க்கை படிக்கிறாங்க. சௌந்தர்யா படிக்கணும் தான் அதில் போட்டிருக்கு. சௌந்தர்யா படிக்கிறாங்க. உடனே ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, 15லாம் சுற்றலாம் கஷ்டம், வேறு மாதிரி கேளு சௌந்தர்யா, ரிக்வெஸ்ட் பண்ணு பிக் பாஸ் கிட்ட, கம்மியாக சொல்லு, ஒரு 10னா ஓகே அப்படிலாம் மாதிரிலாம் பேசுகிறாங்க. உடனே தீபக் வந்துட்டு எனக்கெல்லாம் அந்த வேர்ட்டிக்கோவோ ஏதோ ஒன்று சொல்கிறார், அது அந்த மாதிரி இருந்தால் சுற்றி விட்டால் ரொம்ப கேர் ஆகிடும், எனக்கு வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் வரவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தனக்கான அந்த ஹெல்த் இஷ்யூஸை ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறாரு. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற தீபக் சார் வந்து எந்த இடத்துலையாவது இந்த மாதிரி சொல்லிட்டு எஸ்கேப் போயிருக்காரா? டாஸ்க்குன்னு வரும்போது இல்லைனா கேப்டன்சின்னு வரும்போது, கேப்டன்சியில் அந்த கேனை தட்டி விடும்போது அப்பயும் தான் ஒரு கால் வலி இருந்தது, ஆனாலுமே பண்ணலை. அப்படிங்கும்போது இப்போ வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக எல்லாருமே இது வந்து இத்தனை வாரம் ஆயிடுச்சுல, இன்னும் 2 வீக்ஸ் தானே, இப்போ இந்த க்ராசரி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி லெத்தார்ஜிக்காக ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் இது எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. அதனால் ரிக்வெஸ்ட் பண்ணு சௌந்தர்யான்னு சௌந்தர்யாவை கோத்து விட பார்க்குறாங்க. சௌந்தர்யா இப்போ நான் என்ன கேட்கணும் பிக் பாஸ் கிட்ட அப்படின்னும்போது, இந்த மாதிரி வந்து இல்லை 15ன்றது ஜாஸ்தியாக இருக்குது, 15 வாட்டி சுற்றி விடணுங்கிறத ஒரு 10ஆக பண்ணிவிடுங்க, ப்ளஸ் தீபக் அண்ணாக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணு, தீபக் அண்ணாக்கு மட்டும் 5 கொடுக்க சொல்லு, இல்லைனா தீபக் அண்ணாக்கு வேறு யாராவது பண்ணலாமான்னு கேளுன்னா சௌந்தர்யா ஊசி பேத்தி விட்டு கேட்க சொல்கிறாங்க. சௌந்தர்யா அவங்க கேட்கறது தான் நம்மளுக்கு தெரியும்ல, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடியாக கேட்குறாங்க. நீங்கள் எதாவது ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், அதாவது ரிக்வெஸ்ட் இவங்க பண்ணணும், பட் ஆனால் பிக் பாஸ் சொல்லணும்னா இவங்க சொல்லும்போது நீங்கள் எதாவது ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் பிக் பாஸ் 5க்கு 10 ஆக்கிடுங்க அந்த ரவுண்டு அப்படிலாம் சொல்லும்போது உடனே செம்ம காலம் எல்லாருமே சௌந்தர்யா ரொம்ப மட்டம் தட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குது, பட் ஆனால் ரொம்ப இதாக மட்டம் தட்டுறாங்கன்னு சொல்லணும். இவர் முத்துலாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ கேட்கறத பார்த்தா ஒரு 15ன்றது 20 ஆக்கி விட்ருவார் போல், நீ ஒன்றுமே கேட்கவே தேவையில்லம்மா, நீ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு பேசுறது புரியுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் பேச தெரியாதுன்றது அந்த பொண்ணுக்கே தெரியுமே, அதனால் அந்த பொண்ணு அதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிக் பாஸ் இதெல்லாம் எதுவுமே காதில் வாங்காமல் எல்லாரும் டாஸ்க்கு ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்குற இடத்துல அப்புறமா இதுக்கு நடுவில் தீபக்லாம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுகிறாரு. என்னால் அப்படின்னா அந்த டிடி யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க, ரயான் தான் கேட்குறாரு. அப்போ அந்த டிடிஎஃப் டாஸ்க்கு எப்படி விளையாடினீங்கன்னா 5 ரவுண்டு சுற்றணும்னா அதில் 5 தானடா, இதில் கூட 5னா ஓகே, அதுவும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இப்போயுமே 5னா ஓகேன்னா உடனே ஜாக்லின் தான் செம்ம சொம்பு தூக்குனாங்கன்னு சொல்லணும். ஜாக்லின் நீங்கள் இப்படி சொம்பு தூக்குனீங்கன்னா இந்த வாரம் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இன்னொரு 2 வீக்ஸ் இருந்தால் டைட்டில் வினருக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம். நீங்கள் இப்படி முத்துக்கும் சொம்பு தூக்கி தீபக்கும் சொம்பு தூக்கி நீங்களே அவங்க கையில் டைட்டில் வின்னிங் கொடுத்துருவீங்க போல இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் ரொம்ப அவங்க தீபக்காக வக்கால் வாங்கி பேசுறது பார்த்தா நம்மளுக்கே இரிட்டேட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஓவராக தான் சொம்பு தூக்குறாங்க. அதான் நாமினேஷன் ப்ராசஸ் கூட இல்லையே, அப்புறம் எதுக்கு ஜாக்லின் இப்படி சொம்பு தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இந்த ஜாக்லின்காக நம்மலாம் எவ்வளோ பேசியிருப்போம். அப்போல்லாம் தீபக் வந்து காலில் விழ வச்சாரு, முத்து வந்து திட்டினாங்க அப்படிலாம் சொல்லும்போது இன்றைக்கி இவங்கெல்லாம் ஒன்றா போயிட்டா நம்ம தான் முட்டாளாக தெரியும். அதே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத விட அப்போ டப்பா அருணுக்கு அவ்வளோ திட்டு நம்ம முத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அவங்களாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டாங்க. மஞ்சரிக்கு எவிக்ஷனுக்கு நம்ம என்ன தான் பேசினாலும் வெளில போய் இவங்க கை கோத்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட போகிறாங்க அக்கா தம்பின்னு. இதில் முட்டாளாக வந்து அந்த கேமை பார்த்துட்டு நம்ம மைண்டுக்குள்ளே தான் நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைனா. இப்போயும் வந்து தீபக் சொம்பு தூக்கி தான் ஜாக்லின் அந்தளவுக்கு சொல்கிறேன். அவருக்கு வாய் இருக்குன்னா அவரு அதை சொல்லி அவர் கேட்கலாம், இல்லை அப்படின்னு பேருக்கு அவர் ஒரு வாட்டி சொல்லுவார், மற்றவங்களெல்லாம் வாயாக பேசி விட்டுருவார். அதான் தீபக்கோட ஸ்ட்ராட்டஜியை முத்து ஃபாலோ பண்ணுவார், முத்துவோட ஸ்ட்ராட்டஜியை தீபக் ஃபாலோ பண்ணுவார். இவங்க 2 பேரை சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் மஞ்சரியை வெளில அமிச்சாங்க அப்படின்னும் போது, இல்லை நிறைய பேர் அப்படி தான் வெளில அமிச்சாங்க அப்படின்னும் போது இப்போ ஜாக்லினா அப்படி தான் வெளில போயிடுவாங்களே இந்த வாரம் அப்படின்னு தோணுது இவங்க பண்ணுற வேலைக்கு நடுவில். ஏன்னா இந்த வாரம் எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க அப்படிங்கும்போது நாமினேஷன் ப்ராசஸ்னு தனியாக கிடையாது, யாரையும் ஸ்பெசிஃபிக்காலாம் பண்ண முடியாது, எல்லாருமே நாமினேஷன் ப்ராசஸில்
இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டாஸ்க்கு வரும். இந்த டாஸ்கில் வந்து அது மாதிரி சுற்றி விடணும். ஒரு வழியாக டாஸ்க்கு ரெடியான்னு பிக் பாஸ் கேட்டால், பிக் பாஸ் என்னடா நம்ம பேசிட்டே இருக்கோம், பிக் பாஸ் இப்படி சொல்லிட்டா ரெடியா அப்படின்போது என்ன இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிக் பாஸ். இல்லை பிக் பாஸ், தீபக் அண்ணாக்கு வந்து அந்த மாதிரி அந்த பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்னா சரியாக ரிக்வஸ்ட் பண்ணால் ப்ளஸ் 15ங்கிறது எல்லாருக்குமே ஜாஸ்தி தான் பிக் பாஸ், நீங்கள் ஒரு 10 கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாக்லின் தான் வாய் பேசுகிறாங்க. இப்போ சௌந்தர்யா பேசல, சைலண்ட். பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்தோடனே சௌந்தர்யா பேசல, ஜாக்லின் தான் இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக சௌந்தர்யா சைலண்ட் ஆகிட்டாங்க. ஜாக்லின் தான் வாய் கொடுக்குறாங்க. இப்போ என்ன எனக்கு புரியலையே அப்படின்னா, இல்லை பிக் பாஸ் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது அப்படி இப்படின்னும் போது, இதே டிடிஎஃப் டாஸ்க்காக தான் பண்ணியிருப்பீங்கல்ல, இது என்ன புதுசாக எனக்கு புரியலையே, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் செம்மையாக வந்து கோவமாகவே பிக் பாஸ் கேட்குறாரு. உடனே தீபக் வந்து ஜாக்லின் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் தீபக் வந்து நம்மளுக்காக தான் ஜாக்லின் பேசியிருக்காங்கன்னு இப்பயும் வாய் திறக்கலாம் நல்லா இருக்காதுன்னு இவர் வந்து இல்லை பிக் பாஸ் எனக்கு அதாவது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு விளையாட மாட்டேன்னு சொல்லிடுறாரு தீபக். என்னால் முடியாது, நான் விளையாடல, வேணும்னா 5 மட்டும் விளையாடுவேன், அப்படி இல்லைனா அதை எனக்கு பதில் யாராவது விளையாடணும் ஓகே அப்படின்போது அதே இங்கிலீஷ் ராஜா மேனஸ் ராஜா வந்து இங்கிலீஷில் சொல்லுவார். அதே பிக் பாஸ்க்கு ஏன்னா இங்கிலீஷ் தமிழில் சொன்னால் தான் பிக் பாஸ்க்கு புரியாதுல்ல, அதனால் இங்கிலீஷில் சொல்வார். சம்படி எல்ஸ் கேன் டூ பிக் பாஸ், என்னால் முடியாது, எனக்கு வந்து இது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இங்கிலீஷில் சொல்லுவார். அப்படி வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு பிக் பாஸ் வந்து இதே டிக்கெட் டு ஃபினாலே வந்து பண்ணியிருப்பீங்களா, இது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் வாய்ஸை வந்து அதே மாடுலேஷனில் கோவமாகவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் சொல்லவும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் ஏன்னா ஜாக்லின் கேட்கும்போது அப்படி தான் சொன்னார். அதுக்கப்புறம் தீபக் ஏன்னா தீபக் நினச்சிட்டாரு நம்ம தான் இது வரைக்கும் வந்துட்டோமே, ஃபினாலே வரைக்கும் வந்துட்டோமே, கிட்டத்தட்ட வந்து நம்மளை வந்து சேனல் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம டாஸ்க் விளையாட மாட்டோம்னு சொன்னாலும் பிக் பாஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார், இல்லை நம்மளுக்காக 5ன்னு சொல்லுவார், இல்லை நம்மளுக்காக யாரையாச்சும் பண்ண சொல்லுவார் அப்படின்னும்போது அவர் கேட்குறாரு பிக் பாஸ் இது என்ன 5, 10 அங்கே 500,000 அப்படி தானே பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, இல்லை பிக் பாஸ் நீங்கள் அந்த சுற்றி விட அதாவது அந்த சுற்றுக்கு வந்து சுற்றிட்டு அதை பண்ண சொன்னீங்கல்ல, அதுதான் பிக் பாஸ் சொல்கிறோன்னா அது டாஸ்க் அப்படி தானே, நீங்கள் இதே டிடிஎஃப் இருந்தால் பண்ணியிருப்பீங்க தானே, இது என்ன புதுசாக இருக்குன்னு திருப்பி அதே இடத்துல வந்து பிக் பாஸ் நிற்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிக் பாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை பிக் பாஸ் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அதனால தான் அப்படின்னு தீபக் திருப்பி அந்த இடத்துக்கு வந்து நிற்கவும், அப்போல்லாம் பண்ணிங்கல்ல தீபக் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ மைண்ட் செட் அப்படின்றாரு. ஓ அப்படின்ற மாதிரி தீபக்லாம் செம்ம நோஸ்கட் வாங்கினா தான் இருந்தது. இது 1 ஹவரில் காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ பார்க்கணுமே தீபக் மூஞ்செல்லாம், தீபக் வக்காலத்து வாங்கின ஜாக்லின் மூஞ்சை பார்க்கணுமே, எல்லாருக்குமே செம்ம நோஸ்கட் வாங்கினது தான் நான் பார்த்தேன். அதை அப்போ வந்து இட்ஸ் அ மைண்ட் செட்டுன்னு அவர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்காக வேணும்னா பண்ணுவீங்க, உங்களுக்கு வேணான்னா பண்ண மாட்டிங்களா, அதுவும் இப்போ லெத்தார்ஜிக்காக வந்து இத்தனை வாரம் ஆன உடனே இப்போ வந்து கிராசரி டாஸ்க்கு உங்களுக்கு எல்லாருக்கும் லெத்தார்ஜிக் ஆகிடுச்சு அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டுன்னு தான் சொல்லணும். அப்படி கேட்டார் கோவமா. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே பிக் பாஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் தட் தீபக் எல்லாமே வந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே 5 பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். தேங்க்யூ பிக் பாஸ். அப்பயும் ஜாக்லினுக்கு ஒரு டவுட் வருது, இது 5 தீபக் அண்ணாக்கு மட்டுமா எல்லாருக்குமா அப்படின்னு. இது வந்து தீபக் அண்ணாக்கு மட்டும் எல்லாரும் தான் மற்றெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அதுக்கப்புறம் வெளில வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணோன்னே எல்லாருமே 5 பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டோஸையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபரையும் கொடுத்துட்றாரு. தேங்க்யூ பிக் பாஸ்னு பண்ணாங்க. இப்போ ஆஃபரையும் கொடுத்ததுக்கப்புறம் ஒழுங்காக ஆடணுமா இல்லையா கேமை, யாருமே அடிக்கவே இல்லை. 2000 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்தது. ஸோ இப்போ கிராசரிக்கான டாஸ்க்கு 2000 தான் அப்படின்னும் போது என்ன பண்ணுறதுன்னு அப்படியே பேன்னு முடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ வந்து சரி ஓகே இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குன்றதுனால இப்போ இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், இன்னொரு திருப்பி போய் ஆடுங்கன்னா அப்பயுமே திருப்பி அதுவும் அடித்தது பார்த்திங்கன்னா அப்போ அடித்தது ரயான் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. செகண்ட் டைமு ரயான் மட்டும் தான் திருப்பி 2000 போடுவார். அதாவது செகண்ட் டைம் சுற்றி கூட சொல்ல மாட்டார், அப்படியே தான் டேரெக்டாக அந்த கோனை மட்டும் அந்த ஃபுட்பால் வச்சு தள்ளி விடுங்க, அதை அடிச்சு விடுங்க, அந்த ஃபுட்பாலை காலில் அடிங்க அப்படின்னு சொல்லுவார். ரயான் மட்டும் 2000 வாங்குவார். அப்பயுமே 4000 வச்சுட்டு கிராசரிஸ் என்ன பண்ணுறது, 7 பேர் இருக்காங்களே வீட்டில் அப்படின்ற பட்சத்தில் அப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் முழிச்சிட்டு இருக்கும்போது வந்து இவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, நம்ம சரியாக டாஸ்க் ஆடலையோ, அவர் ஆஃபர் கொடுத்தோம் நம்ம யாரும் யூஸ் பண்ணலையோ, லெத்தார்ஜிக்காக இருந்துட்டோமோ இந்த வாரம் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே இவங்க புலம்பிக்குவாங்க. அதுக்கப்புறமா திருப்பி பிக் பாஸ் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு. சரி ஓகே ஆல்ரெடி ஆடின ஜாக்லினும் ஒரு இடத்துல அடிச்சிருப்பாங்க. ஸோ ஜாக்லினும் ரயானும் வந்து திருப்பி ஆடுங்க, அவங்க 2 பேர் மட்டும் திருப்பி ஆடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி ஜாக்லின் மிஸ் பண்ணிவிடுவாங்க. திருப்பி ரயான் ஆடி ஆல்மோஸ்ட் 6000 அப்போ தான் எடுப்பாங்க. ஒரு வழியாக கம்மி தானாலுமே ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 6000 ஸ்கோர் பண்ணாலுமே இது கிராசரி ஸ்கோர் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் அந்த டாஸ்க்குன்னு வரும்போது இத்தனை வாரம் ஆடினவங்க, அந்த ஒரு எஃபோர்ட்டோட பொட்டென்ஷியலோடு ஆடினவங்க பிக் பாஸ் நான் பண்ணவே மாட்டேன், என்னால் முடியாதுன்னு தீபக் வந்து பிக் பாஸ் வந்து என்னால் பண்ணவே இந்த கிராசரி டாஸ்க்கு என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதும் பிக் பாஸ் கிட்டேயே அங்கே வந்து எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது சார், அந்த இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு வந்து வேறு யாரோ பண்ண வச்சா ஓகேலாம் அந்த டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நின்னதும் தீபக் வந்து நின்னதும் இதெல்லாம் மஞ்சரிலாம் எவ்வளோ ஒரு இடத்துல
சொல்லியிருப்பாங்களா அவங்களுக்கான வீக்னஸ், அவங்களுக்கு அந்த முதுகில் பெயின் இருக்குது, இல்லை கேம் ஸ்பிரிட்டில் அவங்க அந்த ஸ்போர்ட்டிவாக ஆடும்போதெல்லாம் சரி, ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான வீக்னஸ் அவங்க சொல்லியிருப்பாங்களா? எவ்வளோ சூப்பராக ஆடி இருப்பாங்க. அப்படி பார்த்த டிசர்விங் கண்டஸ்டன்ஸை வெளில அனுப்பிச்சிட்டு அப்புறமா இந்த சப்பக்கட்டு காட்டிகிட்டு இருக்கவங்களெல்லாம் உள்ளே வச்சுட்டு உட்காந்துருந்தா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இதில் இவங்க வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதுனால இவங்களுக்கான அந்த ஒரு ஸ்பேஸை இவங்களே எடுத்துக்கிறாங்களாமா. இவங்க ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க, டைட்டில் வின்னரும் ஆகிடுவாங்களாமா. விஜய் டிவி இந்த அளவுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இதுக்கப்புறமா இவங்க என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டாங்களாமா. பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்த டாஸ்க்கை என்னால் பண்ண முடியாது, நான் பண்ண மாட்டேன்னு வர தெளிவாக இவங்க பர்மிஷன் கூட கேட்கல. தீபக்லாம் பிக் பாஸ் என்னால் பண்ண முடியாது, இல்லைனா பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு கூட கேட்கல. இவரே டிசைட் பண்ணி சொல்கிறார், நான் பண்ணலப்பா டாஸ்க், நீங்கள் வரைக்கும் பண்ணுங்க, வேணா எனக்கு பதில் யாராவது பண்ணுங்க அப்படின்னும் போது சரி பிக் பாஸ் கிட்ட கேட்கலான்னும் போது அந்த கான்வர்சேஷன் வருது. இல்லைனா சார் இவரே ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிறாரு முத்து மாதிரி. ஏன்னா பிக் பாஸ்க்கு இவங்களாம் ரூல்ஸ் போடுவாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க தானே இப்போ உள்ளே இருக்காங்க. அப்படின்னும் போது பிக் பாஸ் இவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் அந்த டாஸ்கில் வந்து போனால் போட்டோன்னு பாயிண்ட்ஸை 2-3 வாட்டி ஆட வச்சு கொடுத்து ஒரு வழியாக 6000 வின் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல டிடிஎஃப் இருந்தால் விளையாடி இருப்பீங்களா, இல்லை அன்றைக்கி எப்படி விளையாடிங்கன்னு ரயான் எழுப்பின கொஸ்டினே பிக் பாஸ் வந்து தீபக்கை பார்த்து கேட்டதும் இட்ஸ் அ மைண்ட் செட்டுன்னு சொன்னதும் வேறு லெவல் நோஸ் கட்டாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். தேங்க்யூ கைஸ்.